சுவாமிஜி தங்கள் வீட்டில் வந்து வசிக்க வேண்டும் என்று மீட் சகோதரிகள் மிகவும் விரும்பினார்கள். சுவாமிஜி தொடர்ந்து பலருடைய வீட்டில் தங்கி வந்தார். திடீரென்று ஒரு நாள் ஒரு குதிரை வண்டியில் தெற்கு பாசட்டேனாவில் உள்ள மீட் சகோதரிகளின் வீட்டிற்கு முன்னால் சென்று இறங்கினார். தமது மூட்டை முடிச்சுக்களை வீட்டு வாசலில் வைத்துவிட்டு, உங்களுடன் தங்க வந்திருக்கிறேன். நான் தங்குவதை இனியும் அந்த பெண்களால் தாங்க முடியாது என்றார். அந்த பெண்மணி என்று சுவாமிஜி கூறுவது யார் என்பது தெரியாது. ஆனால் அதற்கு முன்பு அவர் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் பிறகு சுவாமிஜி மீட் சகோதரிகளின் வீட்டில் நீண்டகாலம் தங்கினார். அந்த வீட்டில் மீட் சகோதரிகளாகிய மூவர், அவர்களின் தந்தை மீட், மிஸ்ஸஸ் ஹென்ஸ்ப்ரோவின் 4 வயது மகள் டோரதி, மிஸ்ஸஸ் வைக்காப்பின் 17 வயது மகனான ராஃப், வேலைக்காரி மிஸ் பேர்பெங்க்ஸ் ஆகியோர் இருந்தனர். சுவாமிஜி அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் பல வீடுகளில் தங்கியுள்ளார். ஆனாலும் அவரது அன்றாட வாழ்க்கை, உணவு, உடை போன்றவற்றை பற்றிய தகவல்களை தெளிவாக தந்துள்ளவர் மீட் சகோதரிகளில் ஒருவராகிய மிஸ்ஸஸ் ஹென்ஸ்ப்ரோ மட்டுமே. வெளியில் போகும்போதும் யாராவது சந்திக்க வந்தாலும் சுவாமிஜி ஆடை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார். ஆனால் வீட்டிற்குள் அவர் அது பற்றி பெரிதாக கவனம் செலுத்துவதில்லை. ஏன் வீட்டில் எதற்காக தடபுடலாக இருக்க வேண்டும்? நான் என்ன திருமணம் செய்து கொள்ளவா போகிறேன் என்று கேட்பார். பொதுவாக வீட்டில் இருக்கும்போது அங்கி ஒன்றை அணிந்து இடுப்பில் கயிறு ஒன்றால் கட்டியிருப்பார். அவரது தலைமுடி சுருள் சுருளாக அழகாக இருக்கும். வெட்டினால் அதன் அழகு குலைந்துவிடும் என்பதற்காக வெட்டாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். சுவாமிஜியும் ஒரு சிறுவன் போல் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வார். தமது தோற்றத்தை பற்றி அவர் எந்த கவனமும் வைத்ததில்லை. தம்மை பற்றிய எண்ணம் துளியும் இல்லாதவர் அவர் என்பார் ஹென்ஸ்ப்ரோ. சுவாமிஜியின் காலை உணவு மிகவும் எளிமையாக இருக்கும். முக்கியமாக பழங்கள், வேக வைத்த 2 முட்டை, 2 ரொட்டி, 2 கப்பு காப்பி ஆகியவை இருக்கும். சாப்பாடு, காப்பி என்று அனைத்திலும் மிதமாகவே இருந்தார் அவர். மதிய உணவிற்கு காய்கறி, இறைச்சி ஆகியவை இருக்கும். பயிறு, பட்டாணி வகைகளை அவர் விரும்பினார். பழங்களில் திராட்சையை விரும்பினார். ஒரு நாள் சாப்பாட்டில் கொய்யா பழம் சேர்க்கப்பட்டது. சாப்பாட்டு மேஜையை தயார் செய்யும்போது சுவாமிஜி அங்குமிங்குமாக நடந்தார். ஈஸ்டர் திருவிழாவிற்கு முந்தைய 40 நாள் நோன்பு பற்றிய பேச்சு வந்தது. தாங்கள் மிகவும் விரும்புகின்ற உணவு ஒன்றை அந்த 40 நாட்களும் உண்ணாமல் கிறிஸ்தவர்கள் நோன்பு நோற்பது வழக்கம். சுவாமிஜி கூறினார், எங்கள் நாட்டிலும் இத்தகைய வழக்கம் உண்டு. என்னை போன்ற சோம்பேறிகளைத் தவிர மற்ற அனைவரும் ஏதாவது ஒன்றை விடுவார்கள். போகட்டும், நான் கொய்யாப்பழம் சாப்பிடுவதை விட்டுவிடுகிறேன் என்றார். பொதுவாக மதிய உணவிற்கு யாராவது விருந்தினர் இருப்பார்கள். சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை கேட்பதற்காக லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து வருகின்ற மிஸ்ஸஸ் லக்கட் ஆகியோர் தினமும் மதிய உணவிற்கு அங்கே இருப்பார்கள். அந்த வேளைகளில் சுவாமிஜி பேசுவார். பல நேரங்களில் அவரது பேச்சு இந்தியா பற்றியதாக இருக்கும். அவரது இதயத்தின் மூலையில் ஒரு நரம்பு எப்போதும் இந்தியாவிற்காக துடித்து கொண்டே இருந்தது. வெள்ளையரின் அடிமைகளாக இந்தியர்கள் படுகின்ற வேதனை சில வேளைகளில் அவரது முகத்தில் பிரதிபலிக்கும். மௌனமாக அதை தாங்கிக் கொள்வார் அவர். ஒரு நாள் அவர் கூறினார், வெள்ளையர்கள் இந்தியாவிற்கு வந்தது இந்துக்களை வெல்வதற்காக அல்ல, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அல்ல. உண்மையில் அவர்கள் வந்தது இரத்தத்தை உறிஞ்சுவதற்காக. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்! வந்த படைவீரர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, மிகவும் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர்களாக, நாகரிகம் தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் நான் திருவுரமாக அமர்ந்திருந்தேன். அந்த வழியாக 2 ஆங்கிலேய வீரர்கள் சென்றார்கள். அவர்களில் ஒருவன் என்னை காலால் உதைத்தான். திகைப்புடன் நான் அவனிடம் காரணம் கேட்டேன். அதற்கு அவன், அழுக்கு மூட்டையாகிய இந்தியன் நீ, உன்னை கண்டாலே இப்படி ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது என்றான் அவன். நானும் விடவில்லை. ஓ, நாங்கள் உங்களை அதைவிட இழிவாக கருதுகிறோம், உங்களை அழுக்கு மிலேச்சன் என்றல்லவா அழைக்கிறோம் என்று கூறினேன். இந்த காலை படைவீரர்கள் எத்தனை கீழ்ஜாதி பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் தெரியுமா? ஆங்கிலேயனின் வீட்டில் எதையாவது ஒருவன் திருடிவிட்டால் அவனை கொன்று விடுவார்கள். பாவம், இந்துக்கள் கதியற்ற நிலையில் உட்கார்ந்து அழுவார்கள். அவ்வளவுதான். எங்களுக்கு மட்டும் சற்று போர்க்குணம் இருக்குமானால் இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆங்கிலேயர்கள் எங்களை ஆள முடியுமா?
அதனால்தான் நான் இந்தியாவில் நாடு முழுவதும் சென்று அனைவரும் இறைச்சி சாப்பிட்டு போர்க்குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறேன். காலை வேளைகளில் சொற்பொழிவு இல்லை என்றால் சுவாமிஜி சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவுவார் அல்லது நூல் நிலையத்தில் சென்று படிப்பார். மதிய உணவிற்கு பிறகு சிறிது நேரம் படுத்திருப்பார். இல்லாவிட்டால் மிஸ்ஸஸ் வைக்காப் வீட்டு வேலைகளை செய்யும்போது பேசிக் கொண்டிருப்பார். சில வேளைகளில் அவரையும் அழைத்தபடி தோட்டத்தில் உலாவுவார். உலாவியபடியே வங்கமொழி பாடல்களை பாடி அதன் பொருளை விளக்குவார். அறியாமையில் மூழ்கிய அஞ்ஞானி கல்லையும் மண்ணையும் வணங்குகிறான் என்ற கிறிஸ்தவ பாடலை பாடி அத்தகைய அஞ்ஞானி நான் என்று கூறி சிரிப்பார். மாலை வேளைகளில் மதிய நேரத்தில் கடிதங்கள் எழுதுவார். இந்த நாட்களில் நிவேதிதைக்காக பல புராண கதைகளையும் அன்னையின் விளையாட்டு அறிந்தவர் யாரோ என்ற கவிதையையும் எழுதி அனுப்பினார். சில வேளைகளில் சுவாமிஜி பேட்டி அளிப்பதும் உண்டு. பேட்டி என்ற பெயரில் வினோதங்களும் நிகழ்வதுண்டு. வருபவர்கள் மீட் சகோதரிகளுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். சுவாமிஜி எதுவும் கூறாமல் புகையை இழுத்தபடியே அமைதியாக அமர்ந்திருப்பார். அவராக ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்த பெண்மணி ஒருவர் ஒரு நாள் எழுந்து செல்லும்போது, இவர் என்ன இப்படி அமர்ந்திருக்கிறார், இந்த மனிதருக்கு ஆங்கிலம் தெரியாதா என்று கேட்டே விட்டார். ஒரு பெண் அவரை அமர வைத்து ஓவியம் வரைய விரும்பினாள். ஆனால் சுவாமிஜி ஏனோ அதற்கு உடன்படவில்லை. எவ்வளவு கேட்டும் மறுத்துவிட்டார். அந்த பெண் ஹென்ஸ்ப்ரோ மூலம் தனது வேண்டுகோளை வைத்தபோது சுவாமிஜி கண்டிப்பாக, அந்த பெண்ணை வெளியில் போக சொல்கிறாயா அல்லது நான் வீட்டை விட்டு போகட்டுமா என்ற உறுதியான குரலில் கேட்டார். அந்த பெண் திரும்ப வேண்டியதாயிற்று. மாலை வேளைகளில் இரவு உணவு தயாரிப்பதற்கு உதவுவார். சில வேளைகளில் தாமே சமைக்கவும் செய்வார். அவர் செய்கின்ற சப்பாத்தையும் கறிகளும் டோரத்திக்கும் ரால்ஃபிற்கும் மிகவும் பிடிக்கும். முதலில் மசாலா பொருட்களை அரைத்து கொள்வார். நின்று கொண்டு அரைப்பது அவருக்கு பிடிக்காது. எனவே சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு அரைப்பார். பிறகு வெண்ணெயில் தாளிக்க தொடங்குவார். அதில் எழுகின்ற புகை என்றாலே மீட் சகோதரிகளுக்கு அலர்ஜி. எரிச்சலால் கண்கள் குளமாகிவிடும். அதனால் தாளிக்கு முன், இதோ வருகிறது புகை, பெண்கள் இந்த இடத்தை விட்டு அகலுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற உரத்த குரலில் ஓர் அறிவிப்பு செய்வார் சுவாமிஜி. பொதுவாக மாலை 6:30 மணிக்கு இரவு உணவு முடிந்துவிடும். அதில் காய்கறி, பாயாசம், சப்பாத்தி, குழம்பு, மீன் அல்லது இறைச்சி சூப் ஆகியவை இருக்கும். சாப்பாடு முடிந்த பிறகு குளிர் காய்வதற்காக அடுப்பை மூட்டுவார்கள். சிலர் நாற்காலியில், சிலர் கட்டிலில் என்று வசதியாக அமர்ந்து கொள்வார்கள். சாய்வு நாற்காலியில் சம்மணமிட்டு அமர்வார் சுவாமிஜி. சில வேளைகளில் சாஸ்திரங்கள் எதையாவது படைத்து பொருள் கூறுவார். சில வேளைகளில் வேறு ஏதாவது பேசுவார். ஆனால் அவர் எதை செய்தாலும் அது ஒரு ஆன்மீக அனுபவத்தை அவர்களின் உள்ளத்தில் நிறைப்பதாக இருந்தது. சமையல் மற்றும் சாப்பாட்டு நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் பொதுவாக சுவாமிஜி அதிகம் சிரிப்பதோ வேடிக்கை பேசுவதோ கிடையாது. ஆனால் அவருடன் இருக்கின்ற ஒவ்வொரு கணமும் நாம் வளர்வோம். பெரிதாக எந்த உபதேசத்தையும் அவர் எங்களுக்கு தரவில்லை. ஆனால் அவர் எங்கள் கண்களை திறந்தார். தமது வாழ்க்கை மூலம் அவர் கற்றுத்தந்த பாடத்தை ஒருபோதும் மறக்க இயலாது என்று எழுதுகிறார் ஹென்ஸ்ப்ரோ. ஒரு நாள் சுவாமிஜி வைக்காப்பிடம், நான் தயாரித்த அந்த மசாலா கறி எப்படி இருந்தது என்று கேட்டார். ஓ பிரமாதம் என்றார் வைக்காப். ஆனால் சுவாமிஜியை அவ்வளவு எளிதாக ஏமாற்ற இயலாது. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இந்த பதிலை உண்மையாக சொல்கிறீர்களா அல்லது நட்பிற்காக சொல்கிறீர்களா என்று கேட்டார் சுவாமிஜி. இதற்கு பதில் சொல்ல தயக்கமாக இருக்கிறது, ஆனாலும் சொல்கிறேன். நட்பிற்காகத்தான் அதை புகழ்ந்தேன் என்றார் வைக்காப். மற்றொரு நாள் வைக்காப் சுவாமிஜிக்காக சமைத்து கொண்டிருந்தார். சுவாமிஜி அங்கே முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று நின்று அவரை பார்த்து, உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக உள்ளதா என்று கேட்டார். ஆம் சுவாமிஜி என்றார் வைக்காப். சுவாமிஜி மௌனமாக வெளியில் சென்றார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து வைக்காப்பிடம், மேடம், இந்த உலகில் ஒரு திருமண வாழ்க்கையாவது மகிழ்ச்சியாக நடைபெறுகிறதே என்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றார். ஒருவேளை வைக்காப்பின் துயரத்தை ஆற்றுவதற்காகத்தான் சுவாமிஜி அந்த கேள்வியை கேட்டாரோ என்று எழுதுகிறார் மேரி லூயிபர்க். ஏனென்றால் வைக்காப்பின் வாழ்க்கை உண்மையில் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பின்னாளில் தெரிய வந்தது. ஒருவேளை அன்று அவர் உண்மையை கூறியிருந்தால் சுவாமிஜி அவரது துயரத்தை மாற்றியிருப்பார். ஆனால் அது நடைபெறவில்லை.
ஆனால் பின்னாளில் வைக்காப் சாதாரண சிறு விஷயங்களுக்கு கூட உண்மையை பேசுவது என்ற முடிவுடன் வாழ்ந்தார். குழந்தைகளுடன் முற்றத்தில் விளையாடுவதை சுவாமிஜி மிகவும் விரும்பினார். டோரத்தியின் நண்பர்கள் பலர் அங்கே வருவார்கள். அவர்களுடன் கைகோர்த்தபடி வட்டமாக ஓடி விளையாடுவதில் சுவாமிஜி மிகுந்த ஆர்வம் காட்டினார். தாமும் விளையாடினால் குழந்தைகள் மகிழ்வார்கள் என்பதால் அவர் குழந்தைகளுடன் விளையாடினார். அதே வேளையில் அவர்களின் வாழ்க்கை முறையை அவர் கூர்ந்து கவனித்தார். அவர்களிடம் பேசுவார். விளையாட்டு, படிப்பு போன்றவற்றை பற்றி அவர்களிடம் கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்வார். குழந்தை வளர்ப்பு பற்றி பல நேரங்களில் மற்றவர்களுடன் பேசவும் செய்வார். குழந்தைகளை எதற்காகவும் தண்டிப்பதை அவர் விரும்பவில்லை. குழந்தை பயப்படும் விதமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பார் அவர். ரால்ஃபையும் டோரத்தியையும் மிகவும் நேசித்தார் சுவாமிஜி. அவர்களின் தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கவும் செய்தார். ரால்ஃப் சுவாமிஜியை மிகவும் நேசித்ததுடன் தன்னால் இயன்ற அளவுக்கு சேவைகள் செய்தான். அவரது செருப்புகளுக்கு பாலிஷ் போடுவது, புகைக்குழாய் தயார் செய்து கொடுப்பது போன்றவற்றை அவனே செய்தான். ஒரு நாள் சுவாமிஜி அவனிடம், ரால்ஃப், உன்னால் உன் கண்களை காண முடியுமா என்று கேட்டார். முடியாது, கண்ணாடியின் வாயிலாக வேண்டுமானால் பார்க்கலாம் என்றான் ரால்ஃப். உடனே சுவாமிஜி, கடவுளும் அப்படித்தான். அவர் உன் கண்களைப் போல் உனக்கு அவ்வளவு நெருக்கமாக உள்ளார். ஆனால் அவரை காண முடியாவிட்டாலும் அவர் உனக்கு மிக நெருங்கியவர், சொந்தமானவர் என்றார். விந்தை உலகில் ஆலிஸ், முக கண்ணாடியில் ஆலிஸ் என்ற இரு நூல்களை அவர் மிகவும் ரசித்தார். மனித மனம் செயல்படும் விதத்தை அதில் சித்தரித்திருப்பது முற்றிலும் உண்மை. ஆசிரியரான லூயிஸ் ஒருவிதமான உள்ளுணர்வு பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த நூல்களை எழுதிய அவரது மனம் சாதாரண மனம் அல்ல. விந்தை உலகில் ஆலிஸ் இந்த நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட குழந்தைகளின் மிக சிறந்த நூல் என்பார் சுவாமிஜி. அந்த நூல்கள் தம்மை ஏன் கவர்ந்தன என்பதையும் விளக்குவார் சுவாமிஜி. இந்த உலகத்தில் நியதி, தொடர்பு என்றெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ பெரிய தொடர்பு இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். விந்தை உலகில் ஆலிஸ் என்ற கதையை நீங்கள் படித்திருக்கலாம். நான் படித்து மிகவும் ரசித்தேன். அதுபோன்ற சிறுவர் கதை ஒன்று எழுத வேண்டும் என்று எனக்கும் பேராவல் உள்ளது. எனக்கு அதில் மிகவும் பிடித்தது எது தெரியுமா? முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்று நீங்கள் கருதுகிறீர்களே, அதுதான். ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் அதில் எந்த தொடர்பையும் காண முடியாது. ஒரு நிகழ்ச்சி வரும், ஒரு சம்பந்தமும் இல்லாத அடுத்த சம்பவத்தில் அது முடியும். சிறுவர்களாக இருந்தபோது அதில் பெரிய தொடர்பு இருப்பது போல் நமக்கு தோன்றியது. தன் குழந்தை பருவத்தில் தொடர்பு உள்ளவையாக இருந்த கருத்துக்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து தொகுத்து இந்த கதையை எழுதியுள்ளார் அந்த ஆசிரியர். நாம் கனவு காணும்போது அந்த நிகழ்ச்சிகள் நன்றாக தொடர்புடையவை போல் தோன்றுகின்றன. அந்த செயல்கள் நடக்க முடியாதவை என்பது அப்போது தோன்றுவதில்லை. விழித்த பிறகே அவற்றின் தொடர்பின்மை நமக்கு புரிகிறது. அதுபோலவே உலகம் என்ற இந்த கனவிலிருந்து விழித்து அதை உண்மையுடன் ஒப்பிடும்போது அது தொடர்பற்றதாக, முன்னுக்கு பின் முரணாக இருப்பது நமக்கு புரியும். லாஸ் ஏஞ்சல்ஸிலும் தெற்கு பாசட்டோனாவிலும் சுவாமிஜி குறைந்தது 38 பொது சொற்பொழிவுகளும் வகுப்பு சொற்பொழிவுகளும் நிகழ்த்தினார். அவற்றில் சிலவற்றிற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டன. பல சொற்பொழிவுகள் ஷேக்ஸ்பியர் மண்டபத்தில் நடைபெற்றன. மீட் சகோதரிகளின் வீட்டிலிருந்து சில அடிகள் நடந்தால் மின்சார ரயில் கிடைக்கும். அதில் ஏறி பாசட்டோனா சென்று அங்கிருந்து மன்றத்திற்கு செல்வார் சுவாமிஜி. பொதுவாக ஹேன்ஸ்ப்ரோ அவருடன் செல்வார். நடக்க வேண்டும் என்பதற்காகவே சில வேளைகளில் சுவாமிஜி அந்த இடம் வரை நடந்து செல்வதுண்டு. சுவாமிஜியின் சொற்பொழிவில் எல்லோரையும் திகைப்பில் ஆழ்த்திய ஒரு விஷயம் உண்டு. அது அவர் தமது சொற்பொழிவுகளுக்கு குறிப்புகள் எதுவும் எடுத்து வராததுதான். அவர் கூட்டத்திற்கு வந்த பிறகுதான் பொதுவாக தலைப்பையே முடிவு செய்வார்கள். ஒரு கண நேரத்தில் அந்த தலைப்பில் பேச தயாராகி விடுவார் சுவாமிஜி. எந்த தயக்கமும் இல்லாமல் மடை திறந்த வெள்ளம் போல் கருத்துக்கள் வெளிவரும். யாரையும் திகைப்பில் ஆழ்த்திவிடக்கூடியது இது. முதல் நாள் சொற்பொழிவுக்கு தலைப்பு அன்பு மதம். முன்பு ஒரு பெண்மணி அங்கிருந்த பேராசிரியர் பாம்கரிடம், சொற்பொழிவாளர் கிறிஸ்தவராகிய ஓர் இந்து என்று நினைக்கிறேன், அப்படித்தானே என்று கேட்டார். அதற்கு பேராசிரியர் பெருமையுடன், இல்லை, அவர் மதம் மாற்றப்படாத இந்து. உண்மையான ஓர் இந்துவிடமிருந்து
நீங்கள் இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றார். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒருமுறை பாரசீக கலை என்ற தலைப்பிலும் சுவாமிஜி சொற்பொழிவாற்றினார். வழக்கம்போல் எல்லா சொற்பொழிவுகளும் சுமூகமாக நடைபெறவில்லை. சில வேளைகளில் சிலர் எப்படியாவது சுவாமிஜியை வளைத்து அவரது வாயிலிருந்து முன்னுக்கு பின் முரணான ஏதாவது வரவைத்து அவரை மாட்டிவிட வேண்டும் என்றே சொற்பொழிவுக்கு வந்தார்கள். ஜனவரி 18ஆம் நாள் இந்திய பெண்கள் என்ற தலைப்பில் சுவாமிஜி பேசினார். இந்தியாவிற்கு மிஷனரிகளை அனுப்புகின்ற ஒரு சர்ச்சுடன் தொடர்புடைய பெண்களும் ஆண்களுமாக அத்தகைய சிலர் அன்று வந்திருந்தார்கள். அன்றைய சொற்பொழிவின் போது கேட்பவர்களே ஒரு தலைப்பை கூறுமாறு சுவாமிஜியை கேட்டுக்கொண்டார். உடனே சர்ச்சிலிருந்து வந்தவர்கள் தங்களுக்குள் கூடி ஏதோ பேசிக்கொண்டார்கள். பிறகு அவர்களில் ஒரு பெண் எழுந்து, நாங்கள் உங்கள் தத்துவத்தின் விளைவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்கள் தத்துவமும் மதமும் உங்கள் பெண்களை எங்கள் பெண்களை விட மேலான நிலைக்கு உயர்த்தி இருக்கிறதா என்று கேட்டார். இந்திய பெண்களை பற்றி சொல்லுங்கள் என்று நேரடியாக கூறாமல் இப்படி சுற்றி வளைத்து பேசியது சுவாமிஜிக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர், இதோ பாருங்கள், உங்கள் கேள்வியே சரியில்லை. யார் மேலே யார் கீழே? நான் எங்கள் பெண்களை மதிக்கிறேன், உங்கள் பெண்களையும் மதிக்கிறேன் என்றார். இப்படி சற்று மாறுபட்ட சூழ்நிலையில் அன்றைய சொற்பொழிவு தொடங்கியது. சொற்பொழிவு முடிந்ததும் கேள்வி பதில் தொடங்கியது. 1894இல் ஒருமுறை அவர் கேம்பிரிட்ஜில் இதே தலைப்பில் பேசியபோது கேட்ட கேள்விகளையே இப்போதும் கேட்டார்கள். இந்து பெண்களை கொடுமைப்படுத்துவது, பால்ய விவாகம், சிறுவயதிலேயே தாயாக்கப்படுவது, குழந்தைகளை முதலைக்கு தீனியாக நதிகளில் எறிவது போன்ற கேள்விகளே இருந்தன. சுவாமிஜியும் அனைத்திற்கும் பொறுமையாக பதில் கூறினார். கடைசியாக திருமணம் பற்றிய கேள்விகள் எழுந்தன. அதற்கும் பதிலளித்துவிட்டு கடைசியாக, இந்தியாவில் உள்ள திருமண உறவையும் கணவன் மனைவி தொடர்பையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. ஏனெனில் இந்தியாவில் திருமணத்தின் நோக்கம் உடல் இன்பம் அல்ல என்றார். ஆரம்பத்தில் கேள்வி கேட்ட அந்த பெண் மீண்டும் மீண்டும் இது பற்றிய கேள்விகளை கேட்டு சுவாமிஜியை வற்புறுத்தினார். இது ஒரு நிகழ்ச்சியை தவிர சுவாமிஜி மேடையில் கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ நான் கண்டதில்லை. ஒரு கட்டத்தில் அவர் தமது கைகளை ஓங்கி மேஜையில் அடித்ததில் காயம் ஏற்பட்டிருக்குமோ என்று கூட தோன்றியது என்று எழுதுகிறார் ஹேண்ட்ஸ்ப்ரோ. சுவாமிஜி கூறினார், இல்லை, உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இருளின் தனிமையில் காமத்தின் எழுச்சி காரணமாக ஓர் உயிரை உற்பத்தி செய்யும் உறவு முறை இந்தியாவில் கிடையாது என்று மேஜையை அடித்து சொன்னார் சுவாமிஜி. இதை கேட்டதும் அந்த பெண்ணும் எழுந்து, இவர் பொய் சொல்கிறார், இவர் பொய்யர் என்று கத்தினார். உடனே சுவாமிஜி, இந்தியாவை பற்றி என்னை விட நீங்கள் நன்றாக அறிந்திருப்பது போல் உள்ளது, நீங்களே பேசுங்கள், நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு மேடையிலிருந்து இறங்கிவிட்டார். அவர் அரங்கில் பாதி வரை சென்ற பிறகும் விடாமல் அந்த பெண்ணும் அவளது கூட்டத்தினரும் தொடர்ந்து சென்று ஏதேதோ கேள்விகள் கேட்டனர். இதற்குள் கூட்டத்தில் சலசலப்பு எழுந்தது. கடைசியாக ஒரு வழியாக எல்லாம் அமைதியாயிற்று. அந்த பெண் வெளியேறும்போது ஹேண்ட்ஸ்ப்ரோவிடம் ஆத்திரமாக, முட்டாள் பெண்ணே, அந்த மனிதர் உன்னையே வெறுக்கிறார் என்பதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று கேட்டாள். அதற்கு ஹேண்ட்ஸ்ப்ரோ, இல்லை, இன்னும் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றார் அமைதியாக. சுவாமிஜியின் 2வது மேலை நாட்டு பயணத்தில் இது ஒன்றுதான் இத்தகைய ஒரு நேரடி தாக்குதல் நடைபெற்ற நிகழ்ச்சி. இது சிறிய ஒன்றுதான். அவரது பெரிய போராட்டங்கள் எல்லாம் முதல் பயணத்திலேயே நிறைவுற்றுவிட்டன. கிடைத்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றாலும் அவர்கள் சுவாமிஜியை எதிர்த்தார்கள். ஆனால் சுய கம்பீரத்தாலும் சுய மகிமையாலும் அப்பழுக்கற்ற தூய வாழ்க்கையாலும் அவர்களின் தாக்குதல்களை எல்லாம் முறியடித்தார் சுவாமிஜி. இதனை ஏற்கனவே விரிவாக கண்டோம். இந்த தாக்குதல் சுவாமிஜியை பொறுத்தவரை ஒரு மிக சாதாரண விஷயம். அவர் மேலும் குறைந்தது 12 முறையாவது அந்த மன்றத்தில் உரையாற்றினார். மற்றொரு நாள் எனது வாழ்வும் பணியும் என்ற தலைப்பில் பேசியபோது தமது தாய்நாட்டை இழிவாக பேசிய மிஷனரிகளை மிகவும் தாக்கினார். அவர் வட்டார வழக்கில் உள்ள வசை மொழிகளை சொற்பொழிவில் பயன்படுத்தியதை இந்த ஓர் இடத்தில்தான் நான் கேட்டேன் என்கிறார் ஹேண்ட்ஸ்ப்ரோ. அவ்வளவு தூரம் அவர்களை தாக்கி பேசிவிட்டு திரும்பி வரும் வழியில் அவர் ஹேண்ட்ஸ்ப்ரோவிடம், சொற்பொழிவு எப்படி இருந்தது, பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். நன்றாக இருந்தது.
ஆனால் கேட்பவர்களின் அதிருப்தியை சம்பாதித்து விட்டீர்களோ என்று அஞ்சுகிறேன் என்றார் ஹென்ஸ்ப்ரோ. அவரது அச்சத்தை தமது உதாசீன சிரிப்பு ஒன்றாலேயே உதறிய சுவாமிஜி, மேடம், எனது பேச்சால் அதிருப்தியுற்று கேட்பவர்கள் மொத்தமாக எழுந்து வெளியே சென்ற நிகழ்ச்சிகள் கூட நியூயார்க்கில் நடைபெற்றதுண்டு. எனவே இது ஒன்றும் எனக்கு புதியதல்ல என்றார். சுவாமிஜியை பற்றிய அவதூறுகளை பரப்புவது மிஷனரிகளின் தாக்குதல் முறையாக இருந்தது தெரிந்ததே. இதையும் சுவாமிஜி தமக்கே உரிய நிதானத்துடனும் பெருந்தன்மையுடனும் எதிர்கொண்டார். இந்த முறையும் அத்தகைய பேச்சு எழுந்தது. பேராசிரியர் பாம்கர் தம்பதிகள் அவரை காண வந்திருந்தபோது இது பற்றிய பேச்சு எழுந்தது. சுவாமிஜி அமைதியாக மௌனமாக அனைத்தையும் கேட்டபடி நடந்து கொண்டிருந்தார். கடைசியாக கூறினார், இதோ பாருங்கள், நான் யார், நான் என்ன என்பது என் முகத்தில் எழுதப்பட்டுள்ளது. உங்களால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியுமானால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். முடியாவிட்டால் நஷ்டம் எனக்கல்ல, உங்களுக்குத்தான் என்றார்.